தமிழகத்தில் 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி உறுதி. அண்ணாமலையின் ஆருடத்தை பார்த்து சிரிப்பாய் சிரிக்கும் திராவிட சித்தாந்தவாதிகள். கருத்து கணிப்புகள் மூலம் மோடி ஊடகங்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு மூளை சலவை. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் தில்லுமுள்ளுக்கு அச்சாரம். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை டெல்லி மேலிட தலைவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை. டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்பிய அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நேரத்தில் 5-6 தொகுதிகளில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும். இப்போது நான் சொல்வதை காகிதத்தில் வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உறுதியாக பாஜக வெற்றி பெறும் என்று கூறிய அண்ணாமலை நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு ஆகிய தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று உறுதிபட கூறியிருக்கிறார். அண்ணாமலையின் தொடர் பல்லவிக்கு கடந்த பல மாதங்களாக மூத்த செய்தியாளர் துக்ளக் ரமேஷ், மோடி ஊடகங்கள், பாரதிய ஜனதா ஆதரவு யூடியூபர்கள் பாண்டே, மாரிதாஸ், கோலாகல சீனிவாசன் உள்பட பல பிரபலங்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அபார வளர்ச்சி பெற்றிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், கோவை, நீலகிரி என 10 MP தொகுதிகளில் பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது என்று பாண்டே உள்பட பிரபல ஊடகவியலாளர்கள் கூறி வருகிறார்கள். கடந்த ஓராண்டாகவே அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிவேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது. அதிமுகவின் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் இந்து மத ஆதரவாளர்கள் அதிமுகவுக்குத்தான் பெருவாரியாக வாக்களித்தார்கள். செல்வி ஜெயலலிதா இப்போது உயிரோடு இல்லாததால் அவரது தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்து மத ஆதரவாளர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்குத்தான் வாக்களிப்பார்கள். அண்ணாமலையின் பிரச்சாரமும் செயல்பாடுகளும் இந்து மத ஆதரவாளர்களிடம் பெருவாரியான உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரபல யூடியூபர்கள் பாண்டே, மாரிதாஸ், கோலாகல சீனிவாசன் உள்ளிட்ட பிரபலங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகவே பரப்புரை செய்து வருகிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிட்ட போதும் அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தது. 5 MP தொகுதிகளிலும் மொத்தமாக பாரதிய ஜனதா பெற்ற வாக்குகள் 15,51,924 மட்டுமே ஆகும். வாக்கு சதவீதம் 3.66 என்ற அளவுக்குத்தான் இருந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியா லேடியா என்ற முழக்கத்துடன் அதிமுக தனித்து போட்டியிட்டு 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது. அப்போதைய தேர்தலில் முதல் முறையாக பிரதமர் பதவிக்கு மோடி போட்டியிட்ட போது நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான அலை வீசிய போது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. அப்போது 8 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வாக்குகள் 22,23,566 ஆகவும் வாக்கு சதவீதம் 3.21 ஆகவும் இருந்தது. 2014 மற்றும் 2019 ஆகிய 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்ற போதும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை அதிகமாக இருந்ததால் 4% வாக்குகளை கூட பெற முடியவில்லை. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சிக்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா எதிர்கொள்ளும் இன்றைய தேதியில் அண்ணாமலையின் தலைமையை ஏற்று தமிழகத்தில் செல்வாக்கு மிகுந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவதற்கு இன்றைய தேதி வரை ஆர்வமே காட்டவில்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருந்து வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது.
இரண்டொரு நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்துவிடும் என்று அரசியல் திறனாய்வாளர்கள் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக கூட்டணியில் 5% வாக்குகள் கொண்ட கட்சி இணையவே இல்லை என்றாலும் கூட கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருந்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக தான் அதிக எம்எல்ஏக்களை கைப்பற்றியது. அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 9 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தயவால் ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் செல்வாக்கு இன்றைய தேதியிலும் கூட குறைந்துவிடவில்லை. கோவை மாவட்டம் மட்டுமின்றி நீலகிரி மாவட்டமும் SP வேலுமணி கட்டுப்பாட்டில்தான் இருந்து வருகிறது. தனிப்பட்ட முறையில் தமிழக பாஜக தலைவர்களுடனும் டெல்லி பாஜக மேலிட தலைவர்களுடனும் SP வேலுமணி நெருக்கம் காட்டி வந்தாலும் கூட தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரமாக உள்ள கோவை மாவட்டத்தில் அதிமுக பலவீனமடைவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் SP வேலுமணி என்கிறார்கள் கோவை மாவட்ட அதிமுக மூத்த தலைவர்கள். அதேபோல பொள்ளாச்சி MP தொகுதியிலும் 2019 திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரம் 1,73,359 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 நீலகிரியில் திமுக முன்னாள் அமைச்சர் ராஜா 2,05,823 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோலத்தான் திமுக கூட்டணியில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியும் 2,10,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ணாமலை திட்டவட்டமாக கூறி வருவதைப் போல நீலகிரி, பொள்ளாச்சி, கோவை, ஈரோடு ஆகிய 4 MP தொகுதிகளிலும் அதிமுகவும் திமுகவும் தான் செல்வாக்கு மிகுந்த கட்சிகளாக இன்றைய தேதியில் இருந்து வருகிறது. ஆளுங்கட்சியான திமுக மீதான அதிருப்தி அலை 4 தொகுதிகளிலும் அதிகமாக இருந்தாலும் கூட திமுக கூட்டணி வேண்டாம் என்று வாக்காளர்கள் தீர்மானித்தால் அடுத்த வாய்ப்பாக அதிமுகவைத்தான் தேர்வு செய்வார்கள். ஒரு MP தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதில் சரிபாதியான வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்பார்கள் என்பதெல்லாம் சாத்தியமான ஒன்றே அல்ல என்கிறார்கள் பிரபல கருத்து கணிப்பு நிபுணர்கள். தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாமலை தலைவராக பொறுப்பு ஏற்ற 2 வருடங்கள் அபரிதமான செல்வாக்கு கூடிவிட்டது என்று கடந்த 6 மாதமாக சாணக்கியா டிவி பாண்டே திரும்ப கூறி வருகிறார். பாண்டேவின் பல்லவியைத்தான் இன்றைக்கு தந்தி டிவியும் புதிய தலைமுறை டிவியும் 18% மேல் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. 5-6 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புகளை அடிப்படையாக வைத்து பரபரப்பு செய்தி வெளியிட்டு வருகின்றன. அண்ணாமலையின் திட்டவட்டமான பேச்சு, பாண்டே, மாரிதாஸ் உள்பட பிரபல யூடியூபர்களின் தொடர்ச்சியான பரப்புரை, பிரபல தொலைக்காட்சிகளான தந்தி டிவியும் புதிய தலைமுறை டிவியும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு தமிழ்நாட்டில் 5-6 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்று கூறுவதையும் பிரதமர் மோடி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சி 370 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 400 MP தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் உரக்க கூறி வருவதையும் ஒப்பிட்டு பார்த்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பாஜக அரசு மிகப்பெரிய மாயாஜாலத்தை நிறைவேற்ற போகும் மறைமுக திட்டத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சந்தேகம் எழுப்புகிறார்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். அதிநவீன தொழில்நுட்பத்தில் வியக்கத்தகுந்த மாற்றங்களை அடிக்கடி ஏற்படுத்தி வரும் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் கூட இன்றைக்கும் வாக்குச்சீட்டுகளைத்தான் தேர்தலுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டுமே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற வளாகத்தில் பிரபல வழக்கறிஞர்கள், புகழ்மிகுந்த அறிவியலாளர்கள் செய்முறை விளக்கம் மூலமே மின்னணு எந்திரங்கள் நம்பத்தகுந்தது இல்லை என்று நிரூபித்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகால மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் மௌனமான முறையில் உருவாகி இருக்கும் அதிருப்தி அலை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். 2014 மற்றும் 2019 ஆகிய 2 தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையில் வலுவான கூட்டணி அமையாத போதும்
2024 தேர்தலையொட்டி காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி வலுவாகி வருகிறது. பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி, தமிழ்நாடு என கிட்டத்தட்ட 200 எம்பி தொகுதிகளில் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியும் வலுவாகவே உள்ளது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்திருக்கும் நிலையில் 3வது முறையாகவும் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற தீவிரத்துடன் இருந்து வரும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து இவிஎம் எனும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள் பிரபல ஜனநாயகவாதிகள். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் எண்ண ஓட்டத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கும் அண்ணாமலை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு ரகசியமாக திட்டம் போட்டு விட்டாரா என்று அச்சத்துடன் கேள்வி எழுப்புகிறார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதும், தமிழகத்தில் 5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று அண்ணாமலை கூறிக்கொண்டிருப்பதும் வாக்காளர்களை மூளை சலவை செய்யும் செயல் என்று எச்சரிக்கிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். பாஜக தலைவர்களின் தில்லு முள்ளுகளுக்கு திராவிட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்று உருக்கமான வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள். அகில இந்திய பாஜக தலைமை மற்றும் தமிழ்நாடு பாஜக தலைமையின் இரகசிய திட்டமாக இருக்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் மீது ஆளுங்கட்சியான திமுக தலைமையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் திராவிட சித்தாந்தவாதிகள் எந்த விலை கொடுத்தாவது பாரதிய ஜனதாவின் மோசடி திட்டத்தை உடைத்து எறிவதற்கு திராவிட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.